ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கிராமத்து ஸ்டைலில் மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரொம்ப டேஸ்டியான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு 3/4 கிலோ அளவு எலும்பும் கறியும் சேர்த்து எடுத்துக்கலாம். இது கறியோடு சேர்த்து எலும்பு அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. இதில் நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியையும் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் இடையில மட்டும் கீறிட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது மூழ்கிற மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். மூடிட்டு இதை நம்ம ஒரு மீடியம் ஹீட்லேயே 4 விசில் வரைக்கும் வைக்க போகிறோம். 4 விசில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் வச்சாச்சு. ப்ரெஷர் தன்னால் இறங்கினதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது வேறு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரே ஒரு பிரியாணி இலையையும் ஒரு ஏலக்காவும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது சீரகமும் சோம்பும் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும். இதில் ஒரு மீடியமான சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் நீங்கள் சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம்னா 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நம்மளுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துட்டோம். இதில் நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்க சின்ன கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கத்திரிக்காய் இந்த குழம்புக்கு. இதில் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இதை மூடி வச்சுட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு, இந்த முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வேகணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இது நல்லா அதோட ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு இந்த குழம்புல இறங்கும். டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போது நான் இதில் நார்மலாக நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டனையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு காய் எல்லாமே மட்டனோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த குழம்புல நல்லா இறங்கிரும். இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் புளி, இந்த அளவு தான் புளி சேர்க்கணும். இதை நான் ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போது புளி சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் பண்ணுங்கள்.